மார்ச் 31. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. உறுதியான இளைப்பாறுதல் தேவனில். இன்றைய வேத வாசிப்பு ஏசாயா 26 வசனங்கள் 1 முதல் 6 வரை. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது: பெலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகும் மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும், சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். குறிப்பு வசனம்: உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. சீனாவின் ஃபியூஜியனில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் தீவிர சிகிச்சை பிரிவு நோயாளிகள் மிகவும் நன்றாக தூங்க உதவினர். சீனாவின் ஃபியூஜியனில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் தீவிர சிகிச்சை பிரிவு நோயாளிகள் மிகவும் நன்றாக தூங்க விரும்பினர். அவர்கள் ஒரு உருவகப்படுத்தப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவு சூழலில் சோதனை பொருட்களின் மீதான தூக்க விளைவுகளை அளந்தனர். பிரகாசமான மற்றும் மருத்துவமனை தர விளக்குகள், இயந்திரங்களின் சத்தங்கள் மற்றும் செவிலியர்கள் பேசும் ஆடியோ பதிவுகளுடன் முழுமையான சோதனை அது. தூக்க கவசங்கள் மற்றும் காது செருகிகள் போன்ற கருவிகள் சோதனை பொருட்களின் ஓய்வை மேம்படுத்துவதாக அவர்களின் ஆராய்ச்சி காட்டுகிறது. ஆனால் உண்மையான தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள உண்மையிலேயே நோய்வாய்ப்பட்ட நோயாளிகளுக்கு அமைதியான தூக்கம் இன்னும் கடினமாக இருக்கும் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். நம் உலகம் நிலை குலைகையில் நாம் எப்படி ஓய்வெடுப்பது? வேதம் தெளிவாக கூறுகிறது, தேவனை நம்புபவர்களுக்கு அவர்களின் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட சமாதானம் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி பூர்வ இஸ்ரவேலர்களின் துன்பங்களுக்கு பிறகு மீட்கப்படும் எதிர்காலத்தை பற்றி எழுதினார். அவர்கள் தங்கள் பட்டணத்தில் பாதுகாப்பாக வாழ்வார்கள், ஏனென்றால் அதை தேவன் காப்பாற்றினார் என்பதை அறிந்திருந்தார்கள். அவர்களை சுற்றியுள்ள சூழலில் நன்மையை கொண்டுவர அவர் ஆற்றலுடன் இயங்குவதை அவர்கள் நம்புவார்கள். அவர் உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், ஒடுக்கப்பட்டவர்களை உயர்த்துகிறார், நீதியை கொண்டு வருகிறார். கர்த்தர் தாமே நித்தியமான கன்மலை என்பதை அவர்கள் அறிவார்கள். மேலும் அவர்கள் அவரை என்றென்றும் நம்பலாம். ஏசாயா எழுதினார், உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இன்றும் தேவன் நமக்கு அமைதியையும் இளைப்பாறுதலையும் வழங்க முடியும். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் அவருடைய அன்பு மற்றும் வல்லமையின் உறுதியில் நாம் இளைப்பாறலாம். இன்று உங்களை மூழ்கடிக்கும் அச்சுறுத்தல் எது? தேவனின் வல்லமையையும் அன்பையும் எப்படி நினைப்பூட்டிக் கொள்வீர்கள்? அன்புள்ள தேவனே, நான் உம்மை நம்புகிறேன். இன்று உமது அன்பில் இருக்கும் உறுதியான இளைப்பாறுதலை அடைவதை தெரிந்து கொள்கிறேன்.